கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களை கர்த்தருடைய நாமத்தில் உங்களை மகிழ்ச்சியோடு வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய செய்தி என்றால் எப்பொழுதுமே ஆசீர்வாதம் சம்பந்தப்பட்டதாகவே இருக்கும் என்று நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடாது. வேறு பல காரியங்களை அறிந்து கொண்டிருக்க வேண்டும். நான் சமீபத்தில் கேரளாவிலிருந்து ஒளிபரப்பப்படுகிற ஒரு கிறிஸ்தவ சம்பந்தமான ஒரு நிகழ்ச்சியை நான் கேட்கிறேன். அது மலையாளத்தில் இருந்தது. ஒரு சகோதரி 10 வருஷத்துக்கு முன்னாடி, அதாவது தான் பின்பற்றி வந்த ஒரு பேர்கிறிஸ்தவ சபையின் நிலைமை விட்டு ரொம்ப ஆவிக்குரிய சபையின் நிலைமைக்கு வந்து இந்த 10 வருடங்களிலே அவருடைய அனுபவங்களை சொல்கிறாங்க. எந்த அளவிற்கு நான் ஏமாற்றம் அடைந்தேன், போதகர்கள் என்று தங்களை அழைத்து கொள்ளுகிறவர்கள் எந்த அளவிற்கு உண்மையற்றவர்களாக, நேர்மையற்றவர்களாக, பொருளாசை மிக்கவர்களாக, பணாசை மிக்கவர்களாக, பொய் பேச தயங்காதவர்களாக, வஞ்சிக்கிறவர்களாக, ஏமாற்றுவர்களாக இருக்கிறார்கள் என்பதை நீண்ட நேரம் பேசி கொண்டிருந்தார். அவர் நான் ஒரு நல்ல ஒரு அனுபவத்தை இங்கே வந்து பெற்றுக்கொள்ளலாம் என்று நினைத்து வந்தால் இவர்கள் என்னை ரொம்பவும் சலித்து போக வைத்து விட்டார்கள், கசந்து போக வைத்து விட்டால் சொல்லி அவர் எந்த சபையை விட்டு வந்தாங்களோ அதே சபைக்கு ரிட்டர்ன் ஆயிட்டாங்க. ஒரு பேர் கிறிஸ்தவ சூழந்து வந்தவர்கள் இங்கு நடைபெறுகின்ற பல்வேறு மாய்மாலமான காரியங்களை பார்த்து பல இடத்துக்கு போயிட்டாங்க. காரணம் என்ன? அவர்கள் ஒரு உண்மையான கிறிஸ்தவ போதனை சூழலுக்கும் வரல, உண்மையான கிறிஸ்தவ அனுபவ சூழலுக்கும் வரல, போலியானவர்களுடைய கையில் சிக்கி கொண்டார்கள். அருமையாக இன்றைக்கு நிறைய போதகர்கள் போலியானவர்களாக இருக்கிறாங்க. இந்த போலியான ஊழியங்களை செய்கிறவர்களை பெரும்பாலும் பார்க்கும் பொழுது அவர்கள் அற்புதம், அதிசயம், வல்லமை இது போன்ற காரியங்களை அதிகமாக பேசுகிறவர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் தங்களை தீர்க்கதரிசிகள் என்று காட்டுவதில் அதிக முனைப்புகளாக இருக்கிறார்கள். அதனால் அற்புதங்கள் இன்றைக்கும் உண்டு, அதிசயமான காரியங்கள் இன்றைக்கும் உண்டு, தீர்க்கதரிசனங்கள் இன்றைக்கும் உண்டு. ஆனால் இன்றைக்கு நாம் தீர்க்கதரிசிகள் என்று பார்க்கிற அநேகர் கள்ள தீர்க்கதரிசிகள், நாம் போதகர்கள் என்று பார்க்கிற அநேகர் பொய் போதகர்கள், அற்புதம் அற்புதம் என்று பேசுகிற அநேகருடைய ஊழியங்களை எந்த அற்புதம் நடைபெறவில்லை, வஞ்சிப்பதற்காக, ஏமாற்றுவதற்காக மட்டும்தான் இவர்கள் அற்புதத்தை பற்றி பேசுகிறார்கள். வல்லமை 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 என்று போதிக்கிற பல போதகர்களுடைய ஊழியத்தில் ஆவிக்குரிய வல்லமையோடு வாழ்வு தொடர்பான போதனை கிடையாது, வல்லமை உணர்வது சம்பந்தமான போதனை இருக்கிறது. இப்படிப்பட்டவர்களிடத்தில் பல விசுவாசிகள் சிக்கிக் கொள்கிறார்கள். அவர்களை இவர்கள் பல விதங்களை ஏமாற்றி விடுகிறார்கள். எனவே இந்த அற்புதம், அதிசயம், தீர்க்க தரிசனம், அந்த மாதிரி கர்த்தர் பேசினார், இந்த மாதிரி அதிகமாக சொல்லுகிறவரிடத்தில் நீங்கள் ரொம்ப விழிப்பாக இருக்கணும். அவர்கள் ஒரு சரியான போதனை கொண்டு வராங்களா? எப்பொழுதும் அமாவாசை ஜெபம், பௌர்ணமி ஜெபம், விடுதலை ஜெபம், சாபங்களை முறிக்கிற ஜெபம், கட்டுகளை உடைக்கிற ஜெபம், இந்த மாதிரி டாப்பிக்கிலேயே இவங்க நிறைய காரியங்களை செய்கிற பொழுது யூ ஹாவ் டு வெரி வெரி கேர்ஃபுல். ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். நம்முடைய ஆத்ம வாழ்வு எழுந்து விடக்கூடாது. எந்த போதகராக இருந்தால் சரி, பௌர்ணமி கூட்டமோ, அமாவாசை கூட்டமோ, விடுதலை கூட்டமோ, சாபங்களை உடைக்கிற கூட்டமோ, கட்டுகளை முறிக்கிற கூட்டமோ, எதுவாக இருக்கட்டும், ஒரு சரியான வேத அடிப்படை சார்ந்த போதனைகளை போதிக்கிறாங்களா? உண்மையுள்ளவர்களாக இருக்கிறாங்களா? முன்மாதிரிகளாக இருக்கிறாங்களா? ஜெபிக்க வருகிறேன், உங்களுக்காக நான் உபவாசித்து ஜெபம் பண்ண வருகிறேன், உங்களுக்கு ஆண்டவர் இப்படியெல்லாம் பேசுகிறத சொல்ல வரேன், இந்த மாதிரி சொல்லுகிறது எச்சரிக்கையாக இருங்க. தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவர்கள் என்று வருகிற எல்லாருடைய தீர்க்க தரிசனம் கேட்காதருங்கள். இன்றைக்கு நீங்கள் பார்க்கிற 99% தீர்க்க தரிசனம் சொல்லுகள் பொய்யர்கள், ஏமாற்றுகிறவர்கள். அற்புதம், அதிசயம் என்று சொல்லி அதிகமாக பேசுகிறோம், ஆசீர்வாதம் ஆசீர்வாதம் என்று அதிகமாக பேசுகிறவர்கள் பொய்யர்களும் புரட்டர்களுமாக இருக்கிறார்கள். இந்த புதிய வருஷத்தில் நீங்கள் இவைகளுக்கெல்லாம் எச்சரிக்கையாக இருக்கணும், கவனமாக இருக்க வேண்டும். சரியான போதனைகளோடு வராதவர்கள், வாழ்க்கை முறை சார்ந்த போதனைகளோடு வராதவர்கள், அற்புதம், அதிசயம், வல்லமை, அபிஷேகம், அக்கினி, அப்படி இப்படி நிறைய பேசுகிறவர்கள எச்சரிக்கையாக இருங்க, கவனியுங்கள். அவர்களுடைய வாழ்க்கை முறை சத்தியத்துக்கு உட்பட்டிருக்கிறதா, அவருடைய போதனை முறை சத்தியத்துக்கு உட்பட்டிருக்கிறதா, அப்படி கவனித்து பாருங்கள். இல்லைஎன்றால் நீங்கள் வஞ்சிக்கப்பட்டு விடுவீர்கள்.